வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எப்போதுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான உலகத்தில் உள்ள சிறப்பான இடத்தை தான் பார்ப்போம். அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்டிகன் சிட்டி. இந்த வேட்டிகன் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்டிகன் சிட்டி தான். இந்த வேட்டிகன் சிட்டியில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியானிட்டியோட ஹெட் போப்போ இருக்கிற இடமும் அதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேலே உள்ளவங்க இந்த வேட்டிகன் சிட்டியில் உள்ள அந்த சர்ச்சை பார்க்க வராங்க. அதனால் உலகத்திலேயே அதிகமான மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமும் கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு சிறந்த இடமா இருக்கிறது அந்த வேட்டிகன் சிட்டி. பீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சோட வெளியில தான் இந்த பீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற இடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம சர்ச்சை பார்க்கறதுக்கு வர மக்கள் யாரும் வெளியில் இருக்கிற இடம் தான் இந்த பீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சோட ஃபுல் எல்லாமே தெரியும். இங்கே இருக்கிற இந்த ஃபுல் வியூவும் நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து. இந்த பீட்டர் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே இந்த பீட்டர் ஸ்கொயரை சுற்றியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்தான சிலைகள் சிற்பங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வேட்டிகன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே எல்லாமே கவர் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பீட்டர் ஸ்கொயர். இதோட இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் அதிகமாக டிவியில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக நின்று வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். வேட்டிகன் சிட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த ரோமில் பார்த்தீங்கன்னா போப் தான். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியோட மிகப்பெரிய தலைவர், இந்த உலகத்திலே கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப் தான். இந்த போப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேட்டிகன் சிட்டியில் இந்த சர்ச்சில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். இங்கே நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுனாக்கா வெட்னஸ்டே அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா போப்போ நீங்கள் நேரில் சந்தித்து பேசலாம். அப்படி போப்போ சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த புதன்கிழமை மட்டும்தான். அதுவும் நீங்கள் சர்ச்சில் அப்ளிகேஷன் கொடுத்து தான் பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அவரோட போப்போட விண்டோவில் இருந்து எல்லாருக்கும் வந்து அவர் ஸ்பீச் கொடுப்பாரு, அவர் பேசுவார், அப்போ நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி போப்போ பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு கத்தோலிக் சர்ச்சுக்கான ஒரு ஃபாதரை வந்து நீங்கள் ஃபாதர்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக போப்போ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற இதில் ரொம்ப கஷ்டம். பட் கிறிஸ்டியானிட்டியில் போப்போ யார் வேணாலும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா புதன்கிழமையில் அவரை நீங்கள் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், அவர்கிட்ட பேசலாம். அதுதான் இந்த வேட்டிகன் சிட்டியோட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த சர்ச்சை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே போகணுன்னா இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு, உலகத்திலே மிகப்பெரிய சர்ச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா மிக மிக துல்லியமான கலை நயத்தோடு செய்யக்கூடிய ஒரு சர்ச்சு இதுதான். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸி. மற்ற டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப கியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா பெர்லினோட நிறையா பிக்சர்ஸ், அதாவது அவரோட படங்கள் நிறையா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டாப் சைட் ஆஃப் த டூம், அதை தான் வந்து இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் உள்ளே போயிட்டு நின்றுட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டூம் வந்து வேறு லெவலில் செட் பண்ணியிருப்பாங்க. டூம் அப்படின்னாக்கா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா சர்ச்சு முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த டூம் வச்சுருப்பாங்க. அப்படி வந்து உலகத்திலே உள்ள டூம்லேயே பெரிய டூம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மிக அழகானதும் ரொம்ப மைன்யூட்டான ஒரு நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு கிளாஸு. அது இல்லாமல் இவங்க வந்து எல்லாமே வந்து இந்த ரோம் கல்ச்சருக்கான ஒரு அடையாளமாக இந்த சர்ச்சை இன்னமும் வச்சுருக்காங்க. இந்த கேத்தலிக் சர்ச் அப்படின்றது உலகத்தில் உள்ள எல்லா சர்ச்சுக்கும் ஹெட்டு இங்கே தான் இருக்காரு, அவர் தான் நம்ம போப். நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்குள்ளே போகணும், ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சு இது, கிறிஸ்டியானிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் புரியும், அந்த அளவுக்கு ஒரு சர்ச் இதுதான். அப்படி ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் லீஃப், அதாவது கோல்டன் எலன்னு சொல்லக்கூடிய தங்கத்தாலே செய்யக்கூடிய ஒரு ஆர்ட் தான் இது எல்லாமே. இங்கேருந்து நீங்கள் வந்து சர்ச்சை ஃபுல்லாகவே பார்க்கலாம். இங்கே நீங்கள் மாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே மாதம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்னி வரைக்கும் இந்த சர்ச்சு வந்து ஆக்டிவ்லேயே இருக்குது. இங்கே மாதம் நடக்குது, நீங்கள் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட வேட்டிகன் மியூசியம் இருக்குது. இந்த வேட்டிகன் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேத்தலிக் சர்ச்சோட உள்ள எல்லாத்தோட அந்த சிலைகள், ரோமோட வரலாற்றில் உள்ள சிறந்த சிற்பங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கேத்தலிக் ஆன ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு மியூசியமாக இதை பார்க்குறாங்க. டெய்லியுமே இங்கே கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மியூசியத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற டைமில் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணி வரலாம். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க இந்த சர்ச்சை பற்றியும் இந்த மியூசிக்கின் பற்றியும் உங்களுக்கு மியூசிக்கை பற்றியும் கரெக்டாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் கைட் படி கூட இதை பார்க்கலாம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேத்தலிக்கோட சர்ச்சோட இந்த ஃபுல்லாக உள்ள படம் எல்லாமே இங்கே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உலகத்தில் உள்ள சிறப்பான இந்த கேத்தலிக் சர்ச்சோட ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட படங்கள் நிறையா வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த வேட்டிக்கன் மியூசியம். இதுவும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போறது பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வெனிஸ் தான். வெனிஸ் சொன்னோன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த போட்டில் போகிற பாட்டு தான். நிறைய தமிழ் சினிமாவில் இன்றைக்கி நம்ம அந்த போட்டில் வந்து பாட்டெலாம் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் சுற்றி வந்து ஃபுல்லாக வீடாக இருக்கும், நடுவில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் போட்டில் கடைக்கு போகிறதுலேருந்து பழங்கள் வாங்குறதுலேருந்து எல்லாமே அந்த போட்லேயே வாங்கிக்கலாம். அப்படி ஒரு நகரம் தான் வெனிஸ் நகரம். ஏன் இந்த வெனிஸ் நகரம் வந்து இந்த மாதிரி வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெனிஸ் நகரம் வந்து ஒரு பெரிய தீவாக இருந்துச்சு. இந்த தீ வந்து கடல் மட்டம் வந்து வயர என்ன ஆச்சுன்னா தண்ணி வந்து ஊருக்குள்ள வரதுனால தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இந்த தீ வந்து ஒரு 10-15 மடங்காக வந்து பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் மக்கள் வந்து அங்கேருந்து வெளியில் போகாமல் அங்கேயே இருந்தாங்க. சரி, இந்த கடலுக்குள்ளே எப்படி வந்து வீடு கட்டுறது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் சுற்றி இருக்கிற காடுகளை வந்து மரத்தை எடுத்துகிட்டு வந்து மரத்துலேயே வந்து கடலில் வந்து ஆழமான ஒரு அஸ்திவாரத்தை அவங்க உருவாக்குனாங்க. அப்படி பெரிய பெரிய மரங்களை வெட்டி கடலுக்குள்ளே வச்சு அஸ்திவாரமாக உருவாக்கி அதுக்கு மேலே கட்டியிருக்கிறது தான் இந்த எல்லா வீடுகளுமே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இந்த மரத்தை அஸ்திவாரமாக வச்சு கட்டியிருக்கிற வீடு தான் இது. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும். ஸோ அவங்க கடலுக்குள்ளே வந்து மரத்தை அஸ்திவாரமாக வச்சு வீடு கட்டுறதுனால சுற்றி எல்லா சைடும் தண்ணி இருக்கு. நம்ம பார்க்கறதானா வந்து பார்த்தீங்கன்னா சரி வீடு கட்டினதுக்கப்புறம் தண்ணி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. கடல் தண்ணி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து அந்த அஸ்திவாரத்தை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பில்டிங்கை கட்டிட்டாங்க. இருந்தாலும் கடலில் வந்து இந்த மாதிரி மரத்தை வச்சு அஸ்திவாரம் போட்டு இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்காங்களே, ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக ஸ்ட்ராங்காகவும் மிக தொழில்நுட்பத்திலையும் வந்து இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சர்ச்சு. உலகத்திலே இதுவும் ஒரு சிறப்புமிக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல கூடிய ஒரு சர்ச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்திலான அஸ்திவாரத்தை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் உள்ள காடுகள் உள்ள நிறைய மரங்களை வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லா இந்த வெனிஸ் நகரத்தில் உள்ள எல்லா பில்டிங்குமே கட்டியிருக்காங்க. இந்த வெனிஸ் நகரம் எவ்வளோ அழகாக இருக்கு, என்ன ஆபத்தே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெனிஸ் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அப்படி ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டம் உயர இந்த வெனிஸ் நகரம் தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிச்சிடும். அப்படி முழுகிச்சுன்னா இங்கே கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட முதல் தளத்துக்கு மாறிடுவாங்களாம். அப்படிப்பட்டுதான் வீடு கட்டியிருக்காங்களாம். எப்பயுமே கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க தண்ணி ஏற தன்னோட முதல் தளத்துக்கு மாறிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு நகரம் தான் இந்த வெனிஸ் நகரம். இந்த வெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல்ல வந்து தங்களுக்கான இடத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஊரை உருவாக்கியிருக்காங்க மக்கள். ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இங்க உள்ள கடலை வந்து தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அப்படி கடல் மட்ட தண்ணி உயராம இருக்கிறதுக்கான ஒரு தடுப்பு அமைச்சனால கடந்த 3 வருடங்களா பாத்தீங்கன்னா இங்க வந்து கடல் மட்டம் தண்ணி உயர்னாலும் இந்த வெனிஸ் நகரத்தை எந்த பாதிப்பும் இல்லாம இப்ப இருக்காங்க. உலகிலேயே மிக அழகிய இடம் அப்படின்னு சொன்னா வெனிஸ் தான். நீங்களும் கண்டிப்பா டூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வெனிஸ் நகரத்தை பார்க்க மறந்துடாதீங்க. மிலன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மிலனும் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் கேத்தலிக் சர்ச் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மிலனு. இந்த மிலனோட கேத்தீட்ரல் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 450 வருஷமா இந்த கத்தீட்ரலை கட்டியிருக்காங்க. அதனாலே இது ஒரு ஃபேமஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 1836 ஆரம்பிச்சது, தொடர்ந்து 450 வருஷமா இதை கட்டிட்டு இருக்காங்க. அதனாலேயே இது ஒரு ஃபேமஸ். அப்போனா இந்த 450 வருஷத்துக்கு மேலே இதை கட்டியிருக்காங்கன்னா
இதுக்குள்ள உள்ள எவ்வளவு வந்து சிலைகள் ஆர்கிடெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட 3500 சிலைகள் இது உள்ள இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மிலன் உள்ள கத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து 3வது மிகப்பெரிய கத்தீட்ரல். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நம்ம அந்த ரோம்ல உள்ளதை பார்த்தோம்ல, அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த 3வது அதுதான் பெரிய ஒரு கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட்டாலியிலே பயங்கரமா வந்து நீங்க டூர் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மிலான், வேட்டிகன் சிட்டி இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமா இங்க இருக்கு.